தொட்டா பறிக்க வெட்டா வெடிக்க. மாமா வீட்டுச்சே. ஓகே பை 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 மச்சு பை. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அண்ணியோட வந்து வெளியே போன அவுட்டிங் வீடியோ அண்ட் எங்களோட மந்த்லி செக்கப் வீடியோ வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணி வந்து சென்ட் ஆஃப் பண்ணோம் நாங்கள். அவங்க வந்து திருப்பி கனடாக்கே கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்கம்மா. வா பார்த்து வரணும். தொட்டா பறிக்க வெட்டா வெடிக்க. பச்சோ அண்ணா பெசன்ட் பீச் தான் போயிருந்தோம். அங்கே வந்து ட்ரேட் ஃபேர் மாதிரி சம்திங் இதை போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பாப்பா கூப்பிட்டு போக சொன்னாங்களா, அங்கே வந்து கூப்பிட்டு போயிருந்தோம். ரைடுக்கு வந்து போயிருந்தேன். இது பேர் என்ன சொல்லிங்க, அசுர தாலாட்டு. அந்த ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளும் அவங்க டேடியும் மட்டும் வந்து போனாங்க. நாங்கள் எல்லாருமே கீழே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வீக்கெண்டு தான் போயிருந்தோம். நல்லாவே க்ரௌடாக இருந்துச்சு ஏரியாவே. அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு நானுமே இந்த மாதிரி ஃபேருக்கெலாம் வந்து போய். லாஸ்ட்டாக செப்டம்பர் மந்த்தை போனது அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் செங்கல்பட்டில் வந்து தசரா நடக்கும் இல்லையா, அங்கே போயிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே தான் நான் வந்தேன். ஐஃபை சூப்பர் சூப்பர். வஷ்னியாக கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளையாட வச்சுட்டு அப்படி நாங்கள் வந்து பஸ் நகர் பீச் சைடு வந்து போயிட்டோம். அங்கே வந்து இந்த ரிங் போட்டு நம்ம வந்து பொம்மை விடுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். பிள்ளையார் 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 பிள்ளையார். சூப்பர். ஆமா, சொன்னாதான் ரொம்ப காசியஸ் ஆயிடுறாங்க. சூப்பர். அது வழியா அதை பாரு. அந்த பலூனை பாருங்க. அந்த பலூன் எங்க இருக்கு பாத்து.
அப்புறம் கொஞ்சம் பலூன் கேம்லாம் விளையாடிட்டு திருப்பியும் வந்து அந்த ரிங் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட் வாட்டி எய்ம் பண்ணது வந்து அந்த முருகர் இருக்கார்ல, கோல்டு கலர் முருகர், அதை எப்படியாச்சும் வாங்கினோன்னு நாங்கள் வந்து எய்ம் பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த கடையில் எங்களுக்கு விடவே இல்லை, விநாயகர் கிடச்சிது. அப்புறம் ஃபியூ கிஃப்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் வந்து முருகர் ட்ரை பண்ணோம். வி காட் இட். எல்லாருமே செம்ம ஹாப்பி. மாமா வேற லெவலு, வேற லெவலு முருகர் நம்மளுக்கு தான். நாங்கள் ஒரு 3 to 4 கேம்ஸ் வந்து விளையாடிருப்போம். இது வந்து கடைசி ரிங்கு ஆக்சுவலாக. சரி ஓகே கண்டிப்பாக விழும் அப்படின்னு ஒரு ஹோப்பில் தான் வந்து போட்டோம். நான் கடவுள்லாம் வேண்டிகிட்டு இருந்தேன், பார்த்தா அதே மாதிரி நினச்ச மாதிரி விழுந்துருச்சு. முருகர் ஆனஸ்டா பார்த்தா நான் தான் ஒரு போட்டோ எடுக்கணும் முருகரோட. எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக அந்த கேம் விளையாட எல்லாருமே அந்த கோல்டு முருகருக்காக தான் வந்து எய்ம் பண்ணியிருந்தாங்க. எங்கள் பக்கத்தில் இன்னொரு கப்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 20 தடவைக்கு மேலே அந்த கேம் வந்து விளையாடிட்டாங்களாமா. எல்லா ஷாப்லையுமே விளையாடிட்டு இருந்தாங்க, அந்த முருகரை எப்படியாச்சும் வீட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு. நாங்கள் வந்து சும்மா தான் விளையாடி பார்த்தோம். கிடச்சா நம்ம வந்து கொலுவில் வைக்கலாம், பெரிய பொம்மை வச்சா அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எய்ம் பண்ணோம். இந்த பொம்மையை நாங்கள் கையில் கொண்டு போயிட்டுருக்கும் போது நிறைய பேர் பார்த்து கேட்டாங்க, நீங்கள் வின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொம்மைக்காக தான் அங்கே வந்து எய்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். ஜாலியாக அப்படியே பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே இருக்க அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அரௌண்ட் 11:30 10:30 11:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வர வழியிலே வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். எந்த கிரேவி ஊற்றுனீங்க? சரி. Several days later. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட 7th மந்த் செக்கப்புக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஸ்கேன் இருக்குது. ஸ்கேன் மட்டும் இல்லாமல் பிளட் ரிப்போர்ட்ஸு, யூரின் டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த முன்னாடி அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு வர மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி. ஹைட்ரேஷனுக்கு இளநீர் மட்டும் கொண்டு போயிருந்தேன். மோஸ்ட்டாக நான் வீக்கெண்டு தான் எங்களுக்கு போக டைம் கிடைக்கும்ன்றதுனால செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அன்றைக்குமே. அண்ட் டாக்டரை பார்க்குறதுக்குமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அன்றைக்கி. ஸ்கேனுக்கு அந்த கன்சர்ன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ண சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் போய் ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அத்தையும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் வந்து ஃப்ரூட்ஸ் கொண்டு போயிருந்தேன், அது சாப்பிட்ருந்தேன். எனக்கு இல்லை, அங்கே கூட பார்த்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7th மந்த் க்ரோத் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 28 வீக்ஸில் வந்து எடுக்கணும். நான் வந்து எக்ஸாக்டாக 28 வீக்ஸ் 2 டேஸில் வந்து எடுத்திருந்தேன். இதில் பாப்பாவோட ஹார்ட் பீட் அண்ட் அகெயின் வந்து அவங்களோட உடம்பு எல்லாம் நல்லா டெவலப் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த அம்பிளிக்கல் கார்டெல்லாம் ஒழுங்காக இருக்கா, பிளட் ஃப்ளோ ஒழுங்காக போயிட்டுருக்கா, ஃப்ளூயிட் லெவல் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி எல்லா பேசிக் செக்ஸும் வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வந்து உள்ளே விடலை. அவர் ஜாலியாக இருந்தார் ஆக்சுவலாக பாப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு. பட் செம்ம டிசப்பாயின்மெண்ட் அவருக்கு. இது ஏதோ ரூல் போட்டிருக்காங்களாமா புதுசாக. ஸோ மேலேருந்து வந்து ஸ்கேனிங் ரூம்குள்ளே வந்து அந்த பேஷண்ட் மட்டும்தான் வந்து போகணும், கூட யாருமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அங்கே கேட்டதுக்கு. அண்ட் எனக்கு வந்து ஸ்கேனில் பாப்பாவோட ஃபேஸ் எல்லாம் வந்து காமிச்சாங்க. அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நோஸ் எப்படி இருந்துச்சு, லிப்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. என்னோடய அத்தையும் என் ஹஸ்பண்டும் வந்து ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு அந்த சைஸ் எல்லாம் தெரியாது. மே தான், மே 16 ஏப்ரல் 16 தான் போனோம். 5 மாதம் அப்போ தான் போனோம். வேற என்ன பண்ணிட்டு இருந்துச்சு நீரோ? காட்டல, இப்படி ஒரு 2 செகண்ட் தான் காமிச்சாங்க. உனக்கே 2 செகண்ட் தான் காமிச்சாங்க. ஏன் ஃபேஸ் காமிச்சாங்க கிளியராக. இப்படி வந்து இப்படி விசிரிச்சாங்க. கை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? கை கால் ஆடி ரவுண்ட்லேயே இந்த எடுக்கும்போதே வாழை தெரியுது. அது ரூல் போட்டாங்களா, மே 1 ஒருத்தவங்க மட்டும் தான் மதுரை மட்டும். சரி, நான் வேற வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இங்கே வெயிட் பண்ணுறது. வெயிட் பண்ணுறாரு, கூப்பிடுங்க. இல்லைடா யாருமே கூப்பிட்டதில்லை, ரூல் போட்டாங்க. அதனால தான் டக்குன்னு முடிச்சிடுறாங்களோ நானும் யோசிக்கிறேன். நான் வந்து சரி நர்ஸ் வருவாங்க, நம்ம உள்ள கூட போகிறாங்க, கையை தூக்கிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா நீ வர. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேசிக் செக்ஸான வெயிட்டு, பிபி,
அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் டாக்டரை வந்து பார்த்தோம். ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிளட் கவுண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு, ஹீமோக்ளோபினோட லெவலு. ஸோ அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அயன் இன்ஜெக்ஷன் வந்து ஒன்று இப்போயே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐவி ஃப்ளூயிட் மாதிரி தான் எனக்கு வந்து அதை ஏற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நான்வெஜ் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஸோ என்னால் அந்த ஈரல் சுவரொட்டி அதெல்லாம் வந்து சாப்பிட முடியாது. ஸோ வெஜ்லேயே தான் வந்து நான் வந்து சாப்பிட்டு பிளட் கவுண்ட் எப்படியா ஏற்றணும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். முருங்கைக்கீரை, வெஜிடபிள்ஸு எல்லாமே வந்து சாப்பிட்டேன். பட் நோ யூஸ். எனக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட ஏறவே இல்லை, குறைஞ்சிட்டே போகுது. ஆக்சுவலாக ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 12 கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சி இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு லெவலே. 9.3 கிட்ட தான் இப்போ வந்து லெவலில் இருக்குது. ஸோ அதனால் டாக்டர் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரையாஜுக்கு போயிட்டு அந்த வெயினில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு இந்த மாதிரி ட்ரிப்ஸ் மாதிரி தான் எனக்கு வந்து ஏற்றிருந்தாங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 7th மந்த் பேபி ஷவர் எங்கள் அத்தை வந்து எனக்கு பண்ணுறாங்க. அதுக்காக தான் மருதாணிலாம் வச்சு நான் கிளம்பி ரெடியாக இருந்தேன் ஊருக்கு போகிறதுக்கு. பார்த்தா கையில் வந்து ஊசி குத்தியாச்சு. சாம்பிரதாயினி வலிக்கு போகுது, அதெல்லாம் எதுவும் பண்ணாது. அதில் அப்படியே தான் டக்கு டக்குன்னு மாற்றிடுவேன். போலாமா? Later that same evening. செம்ம வேர்வை. இப்போ வந்து என்னோட அக்கா கனடாலேருந்து வந்தாங்களே, அவங்க வந்து இப்போ ரிட்டர்ன் போகிறாங்க. சென்ட் ஆஃப் பண்ண கிளம்பிட்டோம். அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு அகைன் ஒரு 7th மந்த் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு டேரெக்டாக செங்கல்பட்டு போகிறோம். வளகாப்புக்கு புடவையும் எடுக்க போகிறோம். ஸோ லைனாக வந்துக்கிட்டே இருக்கோம். ஓகே வாங்க போலாமா? அண்ட் என்னோடய சீட்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் லைட் வந்து எனக்காக வாங்கி வச்சுருந்தாங்க சர்ப்ரைஸாக. நான் அப்போ தான் வந்து பார்த்துட்ருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு. நார்மலாக கேட்டுட்ருப்பேன் அவர்கிட்ட. இந்த ரீல்ஸ் எல்லாம் அவரோட இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். பார்த்தா அன்றைக்கி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக நான் சும்மா எதிர்ச்சா ஏறி உட்காந்து எப்பவுமே நான் அந்த மிரர் செக் பண்ணுவேன். ஏறினோடனே செக் பண்ணும்போது பார்த்தா அந்த லைட் இருந்துச்சு. அதான் போட்டு லைட் செட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. துபாய் நியூயார்க்கோட ஏர்போர்ட்ஸ்லாம் இப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட்ஸ்லாம் இதெல்லாம் என்ன சொர்க்கம். சவுதி அரேபியாவை என்னம்மா இப்பயேவா அதுக்குள்ளேயேவா? நீங்க அதுக்குள்ள நின்று போட்டோ எடுங்க. Bye bye. Mai ngoma. Ibdi mama. Ada. போட்டு காப்ப அப்பா என்னப்பா ஒன்றும் இல்லை லைட்டா ஓகே பாய் 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 பச்சு பாய் பச்சு பாய்
பாய் செல்லம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.